வணக்கம். கதிரவன் டாக்கீஸுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். கல்வியில்லா பெண்கள் கலர்நிலம் என்றார் கவியரசர் பாரதிதாசன் அவர்கள். அதையொட்டி வாழக்கூடிய திராவிட மாடல் அரசு பெண்களுடைய நலனில் மிகுந்த அக்கறை கொண்டு கடந்த 5 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. அதற்கு முன்பாக முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்திலும் சரி, அதன் பின்னால் தொடரும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியிலும் சரி, பெண்கள் நலனில் இந்த அரசு மிகுந்த அக்கறை கொண்டிருக்கிறது என்பதற்கு சான்று பெண்கள் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் எத்தகைய முன்னேற்றத்தை இந்திய அளவிலே கண்டுள்ளார்கள் என்பதை காட்டுகிறது. அந்த வகையில் பெண்களுக்கு இன்றியமையாத கட்டணமில்லா விடியல் பயணம் என்ற ஒரு திட்டத்தை தான் பதவியேற்றவுடன் முதல் கையெழுத்திலேயே தொடங்கி, அவர் பதவியேற்ற நாளிலிருந்து அந்த திட்டம் செயல்பட துவங்கிய நாளிலிருந்து மார்ச் 1ஆம் தேதி வரை சுமார் 897.82 கோடி பயணங்கள் மகளிர்கள் மேற்கொண்டிருக்கார் பார்க்கும் பொழுது, அவர்கள் எவ்வளவு தொகையை மீதப்படுத்தி தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பது மிக தெளிவாக தெரியும். அது மட்டுமல்ல, பெண்களுடைய வாழ்க்கைக்காக கலைஞர் மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம், அதே போல நான் கூறிய கட்டணமில்லா பேருந்து நிலையம், பேருந்து பயணம், மூவலூர் ராமலிங்கம் அம்மையார் நினைவு உயர்கல்வி உறுதி திட்டம் என பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள். அந்த வரிசையில் பார்த்தால், தமிழ்நாட்டு பெண் அரசு ஊழியர்களுக்கு ஒரு ஜாக்பாட் திட்டத்தை அரசாணை மூலம் தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. இதற்கு முன்பு ஒரு மகளிருக்கு மகப்பேறு விடுப்பு என்பது 2 குழந்தைகளுக்கு மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டு வந்தது. அதாவது ஓராண்டு காலம் 365 நாட்கள் அவர்கள் 2 குழந்தைகளுக்கும் ஒட்டுமொத்தமாக விடுப்பு எடுக்கலாம். 3வது குழந்தைக்கு அவர்கள் ஊதியமில்லா விடுப்பெடுத்து தான் குழந்தையை பார்க்க வேண்டும். தமிழ்நாடு குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி இருந்த காரணத்தால் தமிழ்நாட்டுக்கு நாடாளுமன்ற தொகுதிகள் இழக்கக்கூடிய அபாயத்தை ஒன்றிய அரசு ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சூழலில் 3வது குழந்தை பெறுவது அவர்கள் பணியாற்றும் அரசு பெண்களுக்கு, மகளிருக்கு அவர்கள் தங்களுடைய ஊதியமில்லா விடுப்பு என்பது மிக கடினமாக இருந்தது. அதை மாற்றி திராவிட மாடல் அரசு 3வது குழந்தைக்கும் 3 மாத விடுப்பு, ஊதியத்துடன் கூடிய விடுப்பை அனுமதித்திருக்கிறது. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பெண்களுடைய பங்களிப்பு என்பது மிக மிக இன்றியமையாதது. சமீபத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பில் ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறது. பெண்கள் வீட்டு வேலை செய்வதற்காக வந்தவர்கள் அல்ல. ஒரு திருமணமாகி ஒரு வீட்டுக்கு செல்லும் பெண், அந்த வீட்டில் அவர்கள் சொல்லக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய ஒரு பெண் அல்ல. அவ்வாறு அந்த பெண் செய்யக்கூடிய வேலைகளுக்கு ஊதியம் என்று பார்ப்போம் என்றால் அதை ஒரு கணவன் வீட்டார் வழங்கவே முடியாது. அந்த அளவிற்கு பெண்கள் வீட்டிலும் சரி, குழந்தை வளர்ப்பிலும் சரி, அவர்கள் கல்வியிலும் சரி, அவர்கள் செய்யக்கூடிய பணியிலும் சரி மிகச் சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள். உதாரணமாக சென்னையில் பார்த்தோம் என்றால் மகளிர் ஆட்டோ, பிங்க் ஆட்டோ திட்டம் என்று ஒன்று சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மகளிர் பாதுகாப்பிற்காக மகளிரை இயக்கக்கூடிய அந்த ஆட்டோக்கள் மிகச் சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. அதே போல இந்த உரிமை தொகை மற்றும் புதுமை பெண் திட்டம் என்றால் பெண்களுடைய பொருளாதார வாழ்க்கை அவர்களுக்கு மிக சிறப்பாக பயன்பட்டு வருகிறது. இந்த தமிழக அரசு செயல்படுத்தக்கூடிய இந்த திட்டங்கள் பெண்களுடைய சமூக வளர்ச்சியில், பொருளாதார வளர்ச்சியில் மிகுந்த சிறந்த பங்கை ஆற்றிக் கொண்டிருக்கிறது. அதே போல பெண்கள் தங்களோட உடல் நலத்தையும், மனநலத்தையும், குழந்தை பராமரிப்பையும் சிறப்பாக கவனிக்க உதவக்கூடிய இந்த 3வது குழந்தைக்கு விடுப்பளிக்கக்கூடிய திட்டம் மிகச் சிறப்பான திட்டம் என்று அரசு பணியாளர்கள் பாராட்டி வருகின்றார்கள். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் பெண்களுடைய பங்களிப்பு வேலைவாய்ப்பில் 41 விழுக்காட்டுக்கு மேல் இருக்கின்றது.
வேறு எந்த மாநிலத்திலும் பெண்கள் பணியாற்றக்கூடிய இந்த அளவுக்கு விழுக்காடு இல்லை. அதேபோல உயர்கல்வி பயிலக்கூடிய மகளிருடைய எண்ணிக்கையும் மிக கணிசமாக உயர்ந்துள்ளது. இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் கல்வியில் முதலிடம் என்ற சிறப்பை பெற்று வருகிறது. இதையெல்லாம் திராவிட மாடல் அரசினுடைய சாதனைகள் தான் இதில் முன்னின்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழக மக்களுடைய ஆதரவை மீண்டும் நாடி திராவிட மாடல் அரசு 2.0 தொடர்ந்து நடைபெற்றிட உங்கள் ஆதரவை தேடி வருகின்றார்கள். அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சியினருக்கும் உங்களுடைய பொன்னான வாக்குகளை அளித்து திராவிட மாடல் அரசு மீண்டும் தொடர நீங்கள் உதவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். எங்கள் அன்பின் தலைவரே, எங்கள் நம்பிக்கையின் விளக்கே, அண்ணா அண்ணா எங்கள் அண்ணா, மக்களின் அன்பு செய்த அண்ணா, உங்களின் சேவையில் நாடு வளரும்.